தினமும் படிக்கணும். இந்த படிக்கிறது வந்து இட் ஹாஸ் டு பி வெரி, வெரி சிஸ்டமேட்டிக். தமிழ் மீடியத்தில எழுதி என்னோட பேட்ச்மெண்ட் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீசர் கர்நாடகா கேடர்ல இருக்காரு. இந்தியாலயே அவர் தான் ஜிஎஸ் டாப்பர். தமிழ் மீடியத்தில எழுதி. இதெல்லாம் ஐம் டெல்லிங் யூ ஸ்மால், ஸ்மால் திங்ஸ். அதாவது இருக்கிறதுலயே கஷ்டமா ஒரு யுபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுற லாங்குவேஜஸ்ல தமிழ் மீடியத்தில எழுதுறதுலாம் ரொம்ப கஷ்டம். சத்தியமா. ஏன்னா தமிழ் வந்து ஒரு நல்ல தமிழ் படிக்கக்கூடியவங்களே ஒரு எக்ஸாம் யுபிஎஸ்சி எக்ஸாம்ல இருக்கிற அந்த அந்த சிலபஸோ இல்லை அந்த தமிழ் ஜிஎஸ் பேப்பர்லாம் தமிழில் எழுதணும்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு தமிழாக்கமும் ரொம்ப கஷ்டம் அதை படித்து எழுதுறது. பட் அதை படித்து எழுதியுமே டாப்பராலாம் வந்திருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஐம் சேயிங். அது என்ன தெரியும்னா இங்கிலீஷ் தமிழில் ஏதாவது ஒரு லாங்குவேஜில் நம்மளுக்கு ஒரு ஸ்கில் இருக்கணும். லாங்குவேஜ் இஸ் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்டு. நாளைக்கு யூ ஆர் கோயிங் டு ஹேண்டில் சச் சீரியஸ் சிச்சுவேஷன்ஸ் இன் லைஃப். எதையாவது கம்யூனிகேட் பண்ண இடத்துல ஏதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து லேக்கிங் இருந்ததுன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு மிஸ்ஃபயர் ஆகும் யோசிச்சு பாருங்கள். ஸோ லாங்குவேஜ் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுங்கள். என்னோடய நோட்ஸில் வந்து ஒவ்வொரு கன்சாலிடேட்டட் நோட்ஸ்க்கும் சைடில், அதாவது நோட்ஸில் வந்து ஒரு பேஜில் வந்து பாதி தான் நோட்ஸ் எழுதுவேன், மீதி பாதி கேப் மார்ஜின், இவ்வளோ பெரிய மார்ஜின் விட்டு வச்சுருப்பேன். நோட்ஸ் எல்லாம் முடிஞ்சப்புறம் ரெஃபரன்ஸுக்குன்னு டைம் எடுத்து புக்காக ரெஃபர் பண்ணி சைடில் சின்ன 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 ஹிண்ட்ஸ் எழுதுவேன். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு, ரம்யா ஸ்பெஷல் அதெல்லாம். அதனால் அதெல்லாம் எழுதி வச்சுருப்பேன். ஐ ரியலி திங்க் தட் அதுதான் எனக்கு மார்க்ஸ் ஃபெச் ஆச்சுன்னு. ஏன்னா என் மார்க்லேயே வந்து எனக்கு கொடுத்த ஃபீட்பேக் அதுதான். இதெல்லாம் எப்படி, வேர் டிட் யூ கெட் திஸ் பாயிண்ட்டு, வேர் டிட் யூ எப்படி இதெல்லாம் திங்க் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னு அப்போவே கேட்பாங்க. ஸோ ஐம் சேயிங் தீஸ் ஆல் ஸ்மால் திங்ஸ் யூ ஷுட் ஆட். இதில் வந்து உங்கள் பர்சனாலிட்டி எப்படி கொண்டு வருவீங்க ஒவ்வொரு சின்ன விஷயத்துலையும். அந்த ஆன்சர் ஷீட்டில் உங்கள் பர்சனாலிட்டி எப்படி வரும்? இந்த பொண்ணு நல்ல ஹேண்ட் ரைட்டிங், இந்த பையன் நல்ல ஹேண்ட் ரைட்டிங் வச்சுருக்கானே, இந்த பையன் நிறைய படித்து எழுதியிருக்கானே, இன்ட்ரெஸ்ட் எடுத்திருக்கானே, கீவேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணியிருக்கானே. யூ ஷுட் கிவ் தட் இம்ப்ரெஷன். ஒருத்தரை பார்த்து நேருக்கு நேர் பார்த்தா தான் இம்ப்ரெஷன்னு கிடையாது இல்லையா? ஒருத்தங்க கிட்ட நம்மளுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான ஒரு அருமையான ஒரு விஷயம் அந்த ஆன்சர் ஷீட், உங்களோட ஆன்சர் ஷீட். சார் ஐ எம் அ வெரி சூட்டபிள் கேண்டிடேட்டுன்னு அந்த ஆன்சர் ஷீட் வந்து சொல்ல வைக்கணும். உங்களோட ப்ரெசன்டேஷன் ஷுட் மேக் அன் அப்பீல் டு தி எக்ஸாமினர். இந்த பையன் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து எழுதியிருக்கான். இதெல்லாம் தட் இஸ் ஹவு தே வில் ஆல்சோ திங்க். அந்த அவங்களோட மென்டல் இதுவே ஓகே இதில் ஒரு ½ மார்க் எக்ஸ்ட்ரா போடலான்னு சொல்லி எடுத்துகிட்டு போகும். தட் இஸ் ஹவு யூ ஷுட் இம்பேக்ட் தட் எக்ஸாமினர்.